ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு நிகிரா டெக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எஸ்கியூஎல் சர்வர். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்து எப்படி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறது, அதில் டிசைன் எப்படி பண்ணுறது, ரீசெண்டாக ஜேக்வரி வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன், எப்படி ஸ்டைல்ஸ் அப்டேட் பண்ணுறது, ஸோ அனிமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் எஸ்கியூஎல் சர்வர். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் வந்து யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட மிஷினில் வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2019. நான் என்னோட மிஷின் வந்து 2014 வரைக்கும் வச்சுருக்கேன். சரியா? நல்ல இதான் அந்த டூலு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அதில் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு டேட்டாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிள் கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஐ மீன் டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது, ஏற்கனவே ஆட் பண்ண டேட்டாவை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது சம்திங் அப்டேட் பண்ணணும்னா இல்லை அந்த டேட்டா வேணும்னா டெலீட் பண்ணுறது, இது எல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கிரியேட் பண்ணிடலாம். ஒன்று வந்து விஷுவல்ஸ், இந்த உங்களோட எஸ்கியூஎல் சர்வரில் இருந்து ரைட் கிளிக் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று முழுக்க முழுக்க கொரி மூலமாகவே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போவுமே கொரி மூலமாக பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா டைமும் உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணி பண்ணுற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி இனிஷியல் செட்டப் ஒன்ஸ் முடிச்சாச்சுன்னா நீங்கள் முழுக்க முழுக்க கொரி மூலமாக தான் நீங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொரி மூலமாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பெட்ரு. சரியா? நான் என்னோட விசுவல் ஸ்டுடியோ பார்த்தீங்க, என்னோட எஸ்கியூஎல் சர்வர் பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் ஆதென்டிகேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு டைப்பான ஆதென்டிகேஷன் இருக்குது. எஸ்கியூஎல் சர்வர் ஆதென்டிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆதென்டிகேஷன். இதை காமிக்கிறேன் பாருங்க. விண்டோஸ் ஆதென்டிகேஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவையில்லை. சப்போஸ் நான் எஸ்கியூஎல் ஆதென்டிகேஷன் கொடுக்குறதா இருந்தால் ஸோ நான் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அதை கொடுத்து தான் நான் போக முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தாச்சுன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேசஸ்னு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதில் தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக எனக்கு என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதே இதில் வந்து நான் இனி என்னென்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணுமோ என்னால் இங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம், இங்கே கொரி மூலமாகவும் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தரேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போய்க்கலாம். சரியா? எஸ்கியூஎல் ஸ்டடி அப்படிங்கிற நேம்ல ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ணிட்டு நியூ டேட்டா பேஸ் கொடுத்தேன். இந்த டேட்டா பேஸோட நேம் இல்லை ஏதாவது நம்ம பர்மிஷன் இந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம இப்போ எதுவுமே செட் பண்ணலாம். டைரெக்டாக நேம் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து வந்துடும். சரிங்களா? இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணோம்னா யூஸ் ஸ்டடி எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் யூஸ்ங்கிற கீவேர்டு கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை இங்கேயும் போய்ட்டு ட்ராப் டவுன்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு டேபிள் எல்லாமே இருக்கும். இங்கே தான் டேபிள் கிரியேட் பண்ணுறது. ரைட் கிளிக் பண்ணிட்டு டேபிள் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி, ஒரு நேமு, அவனோட டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். சரியா? இதில் வந்து நேம் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். ஸோ எஸ்கியூஎல் சர்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணும். ஆனால் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் யூஸ் பண்ணுவோம். வேர் கேர்னா
நம்மளோட ஷீஷார்ப்ல ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதுக்கு வந்து அப்படியே ரிப்ளேஸ் பண்ணுறது இங்கே யூஸ் பண்ணுற வேர்கேர். அப்புறம் டேட் டைமும் இதுவும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த டெசிமல் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 இல்லை 5 இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. இதில் ஒரு சில இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேரக்டர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, சம்திங் கேரக்டர் கொடுக்குறது, டேட் டைமு. ஸோ ஜஸ்ட் டேட் பண்ணுறோன்னா டேட்டு, இல்லைன்னா டேட் டைமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கு. சில பைட் இமேஜ் எடுத்து போய் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இமேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இன்டிஜர் இருக்கு, நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டிஜர் தான். அப்புறம் என் டெக்ஸ்ட், என் நியூமரிக்கு. ஸோ இந்த என் நியூமரிக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெசிமல் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் பைனரி. ஓகே, இந்த வேர்கேர் மேக்ஸ், வேர்கேர் 50. ஓகேவா, இந்த வேர்கேர் 50 அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங் தான். ஆனால் நீங்கள் என்டர் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து மோர் தென் 50 கேரக்டராக இருந்துச்சுன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. சரியா? அதே நேரத்தில் இது மேக்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டெட் இது நிறைய டேட்டா வந்து உங்களுக்கு சம்திங் நீங்கள் இன்சர்ட் ஆர் அப்டேட் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா என் வேர்கேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த என் வேர்கேரோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு கேரக்டர் வருது, இதே ஒரு சைனீஸ் கேரக்டர் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரிப்பட்ட லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வரும்போது இது கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கன்சிடர் பண்ணிக்கணும் என்னோட டேபிள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ஆர்கேரில் உங்களோட ஃபீல்டை வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது. ஸோ இது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி வந்து இண்டிஜரே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேமு. நேம்க்கு வந்து நம்ம என்ஆர்கேர் கொடுத்துடலாம். இதுக்கு அலோனல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம ஒரு டேட் டைம். சரி, அந்த மூணுமே கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்தாச்சுன்னா டேபிள் அண்டர் ஸ்கோர் 1 அப்படின்ட்டு வரும். நம்ம எப்படி பண்ணுவோம்னா டேபிள் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ண வேண்டியது. ஸோ கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ செட் பண்ணிக்கலாம், ப்ரைமரி கீ அப்படின்ட்டு. இந்த ப்ரைமரி கீயோட வேல்யூ யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலமுக்கு ப்ரைமரி கீன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலம்ல வந்து நீங்கள் நல் வேல்யூவும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா டூப்ளிகேட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் யூஸ். இது வந்து கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செப்பரேட் டாபிக்கே இருக்கு. அது நான் லேட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரைமரி கீ மட்டும் செட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ல என்ன ரெக்கார்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா சரி பார்த்துக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட். ஸோ இதுல ரெக்கார்டு எதுவுமே இல்லை, அதனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டேபிளுக்கு எப்படி ரெக்கார்டு இன்சர்ட் பண்றது அப்படின்ட்டு. நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே பண்ணிடலாம். இந்த ரைட் கிளிக் பண்ணி பண்ற கான்செப்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு லேட்டரா வந்து இந்த கொரி மேல மட்டும் பண்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட டேபிள் வரலன்னா ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுலேயும் போயிட்டு நான் திருப்பி 2 கொடுக்க பாருங்க, அது கன்சிடர் பண்ணாது. The data row tag was not committed because the primary key violation. ஸோ இது நான் அலோ பண்ணாது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு. ஸோ மூணாவது என்ன ரெக்கார்ட் போட்டுக்கலாம்.
இப்போ போயிட்டு இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நீங்க கொடுத்தாச்சுன்னா 3 ரெக்கார்டுமே இதுல வந்துடுச்சு பாருங்க. இப்போ கொரி மூலமாட்டி எப்படி இன்செர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கான கொரி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டேபிள் நேம், வேல்யூஸ், ஐடி வந்து 4 கொடுத்துக்கலாம், நேம் ரஹீம் கொடுத்துருங்க. இந்த கெட் டேட்டுங்கிறது டிஃபால்ட்டா இந்த கரண்ட் டேட் எடுத்துக்கணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெக்கார்டு வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நான் ஒருத்தருக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிறது எனக்கு தெரியாது, ஜஸ்ட் இந்த நேம் மட்டும்தான் எனக்கு நான் இப்போ என்டர் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா எப்படி பண்றது? அதுக்கான இன்சர்ட் கொரி சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு கொடுத்துட்டு என்னென்ன காலம் கொடுக்க போறீங்களோ அந்த காலத்தை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பிரைமரிக்கு நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இப்போ கொடுக்குறேன் பாருங்க. இப்போ பாருங்க அந்த ஒரு காலம்ல மட்டும் வேல்யூ என்டர் ஆயிருக்காது, அதுக்கு பதில் வந்து நல்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா இதான் சினாரியோ. இப்போ வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து நல்லுன்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்க இப்போ அப்டேட் பண்ணணும். சம்திங் உங்களுக்கு ஒரு டேட் இருக்கு, இல்லை ஈவன் நம்ம கெட் டேட்டை கூட அப்டேட் பண்ணிப்போம். அப்டேட் பண்றதுக்கான கொரி என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்டேட். அப்போ அதோட டேபிள் நேமு செட், என்ன காலம்க்கு நீங்க அப்டேட் பண்ண போறீங்க, date of birth equal to get date ஒரு 100 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். வேர்னா இப்போ நீங்க அப்படியே கொடுத்துட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா 5 ரோ இருக்குன்னா 5 ரோலையும் போய் அப்டேட் ஆயிடும். அதுல எனக்கு பர்டிகுலர் இந்த ஒரு ரோக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ணணும்னா அதை வந்து வேர் கண்டிஷன்ல கொடுத்துடலாம். வேர் ஐடி போட்டு ஸோ அந்த ஒரு ரோ கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் கொடுத்துட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்க கரெக்டா ஒரு 100 days முன்னாடி போயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு மந்த் 8, ஆனா இது என்னன்னா 5வது மாசம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ண பிறகு எனக்கு டெலீட் பண்ணணும். டெலீட் பண்றது எந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா என்னோட தேர்ட் ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்றது? அதுக்கு பாத்தீங்கன்னா டெலீட் delete from table name, அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ரெக்கார்டு டெலீட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க 1, 2, 4, 5 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நார்மலா உள்ள டிஎம்எல் ஆப்ரேஷன். டிஎம்எல் கமெண்ட்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்சர்ட், அப்டேட், செலக்ட், டெலீட். ஸோ இந்த டிஎம்எல் வந்து ரொம்ப பேசிக்கானது, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க இது பண்றதுக்கு. இதே டிடிஎல்ல பாத்தீங்கன்னா நம்ம டேபிளை கிரியேட் மட்டும் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆல்ட்ரு, டிராப், ட்ரங்கேட் என்ன அப்படி ஒரு 3 விஷயம் இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3மே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வியூ கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வியூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா விர்ச்சுவல் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த டேபிள் வந்து நீங்க ரன் பண்ணும்போது 3 காலம் இருக்கு அப்படின்னு. ஆனா இதுல வந்து மேபி மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து கம்பைன் பண்ணி கொரி எழுதி ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லா டேபிளுமே கொடுக்கறது போலாட்டு கம்பைன் பண்ணி ஒரு கொரி ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு வியூவா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம இப்போ வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் போட போறதுல இருக்கிற டேபிள் வச்சு சிம்பிளா எப்படி வியூ கிரியேட் பண்ணி கொடுக்கறது அது மட்டும் இதுல பார்ப்போம். அதுக்கான சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா
கிரியேட் வியூ, வியூக்கு வந்து நேம். Select name from ஸோ இந்த செலக்ட் ஸ்டார் ஃபார்முக்கு நேமுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா காலமும் எடுத்துட்டு வந்துடும். இது என்னன்னா அந்த பர்டிகுலர் காலம் என்ன நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதுதான் நம்ம வியூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம். இந்த மாதிரி சின்டாக்ஸ் போட்டுட்டு இப்போ நான் ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இப்போ இந்த டேபிள் போட்ட மாதிரி நான் இந்த வியூவை போட்டே பார்த்துக்கலாம். அந்த 5 காலம்ஸ் மட்டும் இதுல வந்துடும். சரிங்களா? இதுதான் வியூ. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு கொரி எழுதுனீங்க. அதே மாதிரி நீங்க வந்து என்ன வேணாலும் உங்களோட லாஜிக் பிரகாரம் நீங்க வந்து எப்படி வேணா கொரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர். சரியா? ஸ்டோர் ப்ரொசீஜருக்கும் வியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வியூ என்ன பண்ணணும் வித்தியாசம், இதுல நம்ம எந்த ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண மாட்டோம். ஆனா ரிட்டர்ன் கண்டிப்பா பண்ணணும். அந்த ரிட்டர்ன் பண்றது ஐ மீன் செலக்ட் கொரி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனா இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட டிஎம்எல் ஆப்ரேஷன் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள என்னெல்லாம் லாஜிக் எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஃபைனலா நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், இல்ல பண்ணாம இருக்கலாம். முக்கியமா பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரோட அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து எப்படி கிரியேட் பண்றது அதுக்கான சின்டாக்ஸ் பார்க்குறேன். என்ன ஒரு கொரி விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியூ மாதிரி தான் கிரியேட் ப்ரொசீஜர் கெட் இந்த நேம் கொடுக்கறது வந்து உங்களோட விஷயம் தான். நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஸோ என்ன ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றேன். ஐடிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். பேராமீட்டர் எப்பவுமே ஆக்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுல வந்து அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். இங்க அதுதான் as begin end. ஸோ இந்த பிகின் எண்டுக்குள்ளாடி உங்களோட லாஜிக் வந்து என்ன வேணா எழுதிக்கலாம். சரியா? நான் ரொம்ப சிம்பிளா கொடுக்க போறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பெயர் ஐடி கொடுத்து அட் ஐடி என்ன இன்புட் அங்க கொடுக்குறாங்களோ அந்த இன்புட் எடுத்து நம்ம அப்படியே இங்கே பாஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்மளோட ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண ஸ்டோர் ப்ரொசீஜரை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அதுக்கு பார்த்தீங்கன்னா exe அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர் நேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ற மாதிரி இப்படி செலக்ட் ரன் பண்ணா அந்த பேராமீட்டர் பாஸ் ஆகல, அது கரெக்டாக ரெடி. இந்த மாதிரி பேராமீட்டர் அட் ஐடி பாஸ் ஆகும். ஸோ நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். 1ன்னு பாஸ் பண்ணிட்டோம்னா அது 1க்கான ரெக்கார்டு கிடைக்கும். ஸோ நம்ம 3வது ஒன்று டெலீட் பண்ணிடணும். அதை கொடுப்போம். 3 கிளிக் பண்ணிட்டா அது ரெக்கார்டு இல்லை. திருப்பி 5ன்றதை பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கான டேட்டா கிடைக்குது. இது எல்லாமே பேசிக் கான்செப்ட் தான். இப்போ இதே இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் மட்டும் போட்டிருப்பேன். ஆனால் ஒரு ரியல் டைம்ல ஸ்டோர் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் பேராமீட்டர் பாஸ் ஆகும். உள்ளே நிறைய காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த இன்செட் அப்டேட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனால் இதுதான் உங்களுக்கு பேசிக். நீங்கள் இது தெரிஞ்சாச்சுன்னா உங்களோட அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. சரி, இப்போ நம்ம இந்த டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதில் போட்டிருக்க இந்த நாளையுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மூலமாட்டம் ஐ மீன் கொரி மூலமாட்டம் எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நமக்கு ஏற்கனவே நீங்கள் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ணோம்னா இங்கே போயிட்டு ஆட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ ஆட் பண்ண டேபிளை போயிட்டு இப்படியே ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணி விடனாலும் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குல்ல டெலீட் இல்லை ரீநேம் இதில் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். அதை நம்ம கொரி மூலமாட்டே ஐ மீன் கொரி மூலமாகவே பண்ணிடுறோம். அது பெட்டர். சரி, என்ன ஒரு கொரி விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் சிமிலர் தான். கிரியேட் வியூ, கிரியேட் ப்ரொசீஜர், இது கிரியேட் டேபிள். ஸோ அடுத்து என்ன டேபிளுக்கு என்ன நேம் கொடுக்க போறாங்கன்னா டேபிள்
இப்படி எம்ப்ளாயி போட்டுக்கலாம். அடுத்த பார்த்தாச்சுன்னா உள்ள என்னென்ன காலம் யூஸ் பண்ண போறோம் அங்க பார்த்த மாதிரியே போடும். ஐடிக்கு வந்து என்ன போட்டோம், இன்டிஜர் போட்டிருந்தோம். நேம் என்ன போட்டிருந்தோம், என் பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஓஜி டேட் ஆஃப் ஜாயினிங் அடுத்த அடிஷனல் சேலரி போடலாம். இந்த சேலரி வந்து ஓகே நம்ம வந்து டெசிமல்ல போடுறோம். ஸோ எப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 டெசிமல் கூட வரும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் கொடுக்குறது. சரிங்களா? இதுலேயே பிரைமரி கீ வேணும்னு சொல்லியாச்சுன்னா பிரைமரி கீ கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு போட வேணாம். ஸோ நான் இப்போ என்னோட டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ கிரியேட் பண்ண டேபிளுக்கு ஒரு ரெக்கார்டு கூட இன்செர்ட் பண்ணிடுறோம். இது இன்செர்ட் பண்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். salary of 20,000 போடும். ஓகே, ரெக்கார்டு போட்டோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்ங்கிற ஃபீல்டு வேண்டாம், அவனுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்ங்கிற ஃபீல்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் நம்மளோட அந்த ஆல்டர் அப்படிங்கிறத வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆல்டருக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டிஓஜி அப்படிங்கிற அந்த காலத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் ட்ராப் காலம் டிஓஜி. எக்ஸிக்யூட் பண்ணா டேபிள் போடணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்டாக்ஸில் வந்து ஆல்டர் டேபிள் போடணும். நான் டேபிள் போடாதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் எரர் வந்துச்சு. சரிங்களா? இப்போ நான் அது வந்து டேபிளில் அந்த காலம் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட ரிக்வயர்மெண்ட் என்ன, எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஆனால் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது ஆல்டர் டேபிள் நேமு ட்ராப் போட்ட இடத்துல ஆட் போட்டுக்கோங்க. இந்த காலம்ங்கிற கீவேர்டு தேவையில்லை. டிஓஜி போட்டது டிஓபி போட்டுக்கோங்க. சரி, இது உங்களோட நேம் தான். நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதோட டேட்டா டைப் டேட் மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர் வந்து எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் டு ட்ரன்கேட். இந்த ட்ரன்கேட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ட்ரன்கேட் எதுன்னா கிட்டத்தட்ட இந்த டெலிட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். டெலிட் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு டெலிட் வந்து இருக்கிற ரெக்கார்டை மட்டும் டெலிட் பண்ணணும். ஆனால் ட்ரன்கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேபிளே வந்து அப்படி ஒரு ரீசெட் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துரும். ஏன்னா டெலிட் பண்ண ரெக்கார்டை வந்து நீங்கள் வந்து திருப்பி ரோல் பேக் பண்ணி எடுக்கணும் எடுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ட்ரன்கேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் திருப்பி ரோல் பேக் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ட்ரன்கேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரன்கேட் டேபிள். ஸோ அதோட டேபிள் நேம் இந்த டேபிள் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ரெக்கார்டுமே இருக்காது. நீங்கள் இனிஷியலாக எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுங்களோ அதே மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா ட்ராப். கிரியேட் பண்ண டேபிள் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம டேபிள் ட்ராப் பண்ணுறோம்னா அந்த டேபிள் அப்புறம் இருக்காது. ட்ராப் டேபிள் அந்த டேபிளோட நேம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆப்ஷன், ஏன்னா நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பேசிக்காட்டு எஸ்கியூஎல் சர்வரில் எப்படி பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதோட டேட்டா டைப்ஸ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், அந்த கமாண்ட்ஸு, வியூ, ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துட்டோம்.
ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.